தூத்துக்குடி சுற்றுவட்டாரத்தில் மழை வெள்ளத்தால் சுமார் 100 கோடி அளவிற்கு உப்பளங்களில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதான தொழிலாக உப்பு உற்பத்தி உள்ளது. தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக உப்பள தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் மதிகட்டான் ஓடையில் இருந்து பழைய காயல் வரை சுமார் 10,000 ஏக்கருக்கு அதிகமாக உப்பளங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் உப்பளங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அந்த பகுதிகள் கடல் போல காட்சியளிக்கின்றன. உப்பளங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கு உலர்த்தி வைக்கப்பட்டிருந்த உப்பு முழுவதும் தண்ணீரில் நனைந்து சேதமானது. சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக உப்பள தொழில் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் வர்த்தக உள்ள பொருள் அழிஞ்சிட்டு, உப்பளம் அழிஞ்சிட்டு, மக்கள் புள்ளவழி கிராமத்தில் உள்ள மக்கள் வீடு எல்லாம் அழிஞ்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இயல்புனா திரும்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும். தண்ணி பூரா வடியிருக்குன்னா 1 மாதம் ஆயிரும் சார். உப்பளம் வேலைக்கு போகணும்னா இன்னும் 3-4 மாதம் ஆயிரும். இப்போ எங்களுக்கு அந்த பக்கத்தில் கோவாலத்தில் ஒரு 20,000 ஆளுக்கு உப்பளத்தை நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க. இங்கே உள்ளது பூராமே மக்களுக்கு இங்கே எல்லாத்துக்குமே பாதிக்கும் போது மொத்தமாக சேர்ந்து இந்த எங்கள் அம்பாரெலாம் எனக்கெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உப்பு இருந்துச்சு, எல்லாமே போயிட்டு. சரி, மக்களுக்கே ஏற்பாடு பண்ணும்போது நமக்கு போகும்போது என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ முதலமைச்சராக பார்த்து கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் அவங்களா கருணை காமிச்சு கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கருணை பண்ணுங்க ஐயா. உப்பளங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இங்கு பணிபுரியும் 3,000த்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் இயல்பு நிலை திரும்ப 2 முதல் 3 மாதங்கள் ஆகும் எனவும், அதுவரை தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத சூழல் இருக்கும் என உப்பள தொழிலில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் 1 மாதத்துக்கு முன்னாடியே மழையினால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, வீட்டிலேயே தான் இருந்தாங்க, எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் 2 நாள் மழை தொடர்ந்து பெய்ததுனால பெரிய வெள்ளம் இதோட அழிவு பேரளவில் ஆகிட்டு, இதோட அழிவு எப்படி 3 மாதத்துக்கு மேலே ஆயிரும். இவங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்பவுமே முடங்கி போயிருக்கு. இந்த தொழிலாளர்களுக்கு, உப்பு தொழிலாளர்களுக்கு இனி இதுக்கான ஒரு நிவாரணம் எப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சு ஆகணும். உடனடியாக தமிழக அரசு வேலை இழந்து இருக்கும் தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே மழை வெள்ளத்தால் வீடுகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் உப்பள தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். எனவே தமிழக அரசு உப்பள தொழிலாளர்களின் வாழ்வு மேம்பட உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து செய்தியாளர் குருசாமி.